லாட்டரி கெஸ்ஸிங் 10/4/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம டுடே 50-50க்கான ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கை ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதாவது டுடே 4-5-2 இப்படி அடிச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி 5-3-1 இப்படி தான் அடித்து ஒரு சிம்பிளாக முடிச்சிருக்கான். அதாவது இந்த 5ன்றது பி போர்டில் ஆரம்பித்து ஏ போர்டுக்கு வந்து மறுபடியும் பி போர்டுக்கே வந்திருக்கு. அதாவது BAB இப்படி தான் வந்திருக்கு. இன்னமும் இந்த 5க்கு ஒரு விட தெரியாமல் தாங்க எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா விடுங்க. நான் சுற்றி வளைச்சு பேசணும்னா சிம்பிளாகவே முடிச்சிடலாம். நேற்று வச்ச பி போர்டு அப்படியே வச்சுருக்கான். நம்ம வந்து ஆல் போர்டில் நம்ம என்ன கொண்டு வந்தோம்னா 4-5 அப்படியே ஆல் போர்டில் கொண்டு வந்திருக்கோம். இந்த 2 வர இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு 0 வந்துச்சு. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா டுடே நம்ம ஆல் போர்டு கெஸ்ஸிங் எடுத்ததில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4-5-2 ரிசல்ட்டு. நம்ம எடுத்தது 4-4-0 இதுதான் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தான். ஆல் போர்ட்லேயே 2 நம்பர் நம்ம வின்னிங் ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசாவே எடுத்து. அதாவது ஆல் போர்டில் 3 நம்பரில் 2 நம்பர் எப்பவுமே பாஸ் ஆயிருங்க. நம்ம கொடுத்த நம்பர், அதாவது நேற்று கொடுத்த நம்பர் 0-4-2 4 பாஸ் 2 பாஸ். ஓகேங்களா? இந்த 5 மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே வந்து 5க்கு பவர் 0வா ஏறிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் மறுபடியும் அந்த 5 எடுக்க மாட்டான்னு நினச்சேன். பட் ஆனால் உல்ட்டாவா எடுத்துட்டான். ஒரு கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு. பட் ஆனால் 2 நம்பர் பாஸுங்க. ஆல் போல 2 நம்பர் வேற லெவலில் பாஸு. ஓகேங்களா? ஏசியை பொறுத்தளவு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. அதாவது ஏசி வின்னு. பி மூணு மட்டும்தான் கொஞ்சம் உல்ட்டாவாயிருச்சு. இப்போ வாங்க ஏ போர்டு 4 வச்சு எடுக்க போகிற ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்த்துருவோம். வாங்க வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஏ போர்டு 4 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 தாங்க. அதாவது 4 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 1 தான். 1க்கு அடுத்தாப்பில் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 தாங்க. இந்த 5 விடாது கருப்பு போலங்க, விடாது, நம்மளை திறந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு அடுத்தாப்பில் ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் அப்படின்னா 0 தான். 0 சரி. அதாவது ஏ போர்டு 4 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 1, 5, 0. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை கொடுத்துட்றேன். அதில் ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர் எடுத்து மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு வின்னிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் கேஎல் ஃபேமிலி பேக் உங்களுக்கு ஃப்ரீயாக சேனல் சார்பாக ஸ்பான்சர் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி வின்னிங் இருந்துச்சா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு வின்னிங் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. 5 இந்த 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். 5 வச்சு இறங்கினால ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 6 தாங்க. 6க்கு அடுத்தாப்பில் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 1 தான். 1க்கு அடுத்தாப்பில் ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 தாங்க. பி போர்டு 6-1-7. பி போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய முதல் 3 நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 6 இல்லாத பட்சத்துக்கு 1, அப்படி இல்லைன்னா 7. இந்த 6-7 நாளைக்கு நல்ல ஒரு சான்சஸான ஒரு சூப்பரான தரமான ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பராக தான் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். பி போர்டு 5 வச்சு வரக்கூடிய நம்பரில் முக்கியமான நம்பர் தான் இது. 6-1-7 இதுதான்.
ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர். பி போர்டு 5 வச்சு ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் பார்த்துட்டோம். அதாவது 6, 1, 7 இதுதான் நாளைக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். வாங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. சி போர்டு 2 வச்சு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பருங்க. அதாவது 2 வச்சு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 தான். அதாவது 2 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 8. 8க்கு அடுத்தாப்புல ஹைலைட்டா இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 1. இந்த கெஸ்ஸிங்லேயே பார்த்தா நம்மளுக்கு ஒரு கெஸ்ஸிங் புரிஞ்சிருங்க. சி போர்டு 2 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 6, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 8, அப்படி இல்லாத ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 1 தாங்க. 1 தான் ஹைலைட்டான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6, 8, 1 இதுதான் வரக்கூடிய ஒரு நம்பர்ல முக்கியமான ஒரு சில நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தீங்க. ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர். அதை எடுத்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இதுக்கான ஒரு கெஸ்ஸிங், அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நாளைக்கு வர்றதுக்கு அதாவது ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர். இதை எடுத்து பாக்ஸாக கிரியேட் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இந்த ஏபி ஏசி பிசியை பொறுத்தளவு வெறும் 8 நம்பர் தான் தரேன் ஹைலைட்டாக. அதை பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8, 9. 8, 9 அப்படி இல்லாத பட்சத்துக்கு வெறும் 8 நம்பர் தாங்க. 8, 9 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 9, 1. ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1, 2, 2, 8. இது வந்து ஏபி ஏசி பிசிக்கான ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பர். வெறும் 8 நம்பர் தான் தருவேன். அதை பார்த்து நீங்கள் நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து வாங்க அடுத்து ஏபிஏசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அடுத்து ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னா 3, 0. ஓகேங்களா? 3, 0 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 6, 8. அதாவது 3, 0 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 6, 8. அதுக்கடுத்த லாஸ்ட் 2 நம்பர் தான் 2, 7. அதாவது இது வந்து ஏபி ஏசிபிசி 50-50 லாட்டரிக்கான ஒரு சூப்பரான தரமான மாசான ஒரு கணிப்புகளுக்கான ஒரு லாட்டரி தான் 1, 9. அதாவது ஏபி ஏசிபிசிக்கான ஒரு கணிப்புகள் 3, 0, 6, 8 அல்லது 2, 7, 1, 9 அவ்வளோதாங்க. ஏபிஎஸ்சிபிசிக்கான நம்ம கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து லிமிட்டாக தரமாக ப்ளே பண்ணுங்க. நம்மளோட கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் வர்றப்ப இந்த வீடியோவையும் பாருங்க, பார்த்து மேட்ச் பண்ணி அதுலேருந்து நம்பர் எடுத்து சும்மா சூப்பராக தரமாக மேட்ச் பண்ணி விளாடுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ். இந்த ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதாவது 4, 5, 2 வச்சு தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? 4, 5, 2 வச்சு தான் வரக்கூடிய 3 நம்பர் முக்கியமான ஒரு நம்பர். ஃபர்ஸ்ட் 1 நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 6 தாங்க. 6க்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 நாளைக்கு ரொம்பவே ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பராக இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். அதாவது 4, 5 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 6 இல்லைன்னா 9. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னா 1 தாங்க. நாளைக்கு ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 6, 9, 1. இது வந்து ரிசல்ட்டை வச்சு வரக்கூடிய நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்து நம்ம மெம்பர்ஷிப் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் எப்படி எடுக்கிறோம்னா ரிசல்ட்டை வச்சு ஒரு பார்ட் எடுப்போம்.
அதுக்கு அடுத்து அந்த டேட்டுக்கு என்ன எதிர்பார்க்கப்படுன்னு எடுப்போம். 50-50 அந்த அதுக்குரிய எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஹைலைட்டான என்ன நம்பர் இன்னும் உள்ள வராத நம்பர் அப்படின்னு எடுப்போம். ட்ரிக்ஸ் இருக்குங்க. எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டாக தான் எடுப்போம். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் வந்து அதோட கொஞ்சம் ஈக்குவல் பண்ணி கரெக்டாக பார்த்து கவனமாக ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். நம்மளோட வீடியோவையும் மார்னிங் போடுற வீடியோவையும் வச்சு மெம்பர்ஷிப் கொடுக்குற ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்கையும் வச்சு மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 691 இதுதாங்க. இது வந்து ஒரு சூப்பரான தரமான டுடே ஒரு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கான ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் தான் இது. அடுத்து 3 டிஜிட் பாக்ஸுக்கு உண்டான ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான், அதோட வீடியோ முடிஞ்சு. ரொம்ப பேச விரும்பலைங்க. அதுக்கு அடுத்தாப்புல வாங்க ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ் இது வந்து அதாவது 3 டிஜிட் 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு நாளைக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 138. ஓகேங்களா? 138 ஃபர்ஸ்ட் நம்பர். அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 926 இதாங்க. இதை வந்து நீங்கள் பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம கெஸ்ஸிங்கை ஓரளவுக்கு பிடிச்சி கரெக்டாக சிங்க் பண்ணி கரெக்டாக வின்னிங்கை எடுத்துடலாம். அதுக்கு அடுத்தாப்புல எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இப்பயும் சொல்கிறது என்னன்னா 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங், ஆல் போர்டு கெஸ்ஸிங் இதே மெம்பர்ஷிப்பில் கொடுப்பேன். ரெண்டையும் பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த பேட்டர்னே 2 நாளாக நம்மளுக்கு மெம்பர்ஷிப்பில் வந்து ஆல் போர்டு மேட்ச் ஆகுது. பட் ஆனால் இந்த ஏபிஐசிபிசி கொஞ்சம் செட் ஆகாமல் இருக்குது. அதை மேட்ச் பண்ணுறதுக்காண்டி தான் பார்த்து கவனமாக லிமிட்டாக பார்த்து ப்ளே பண்ணுங்கள், கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அவ்வளோதாங்க நம்ம சொல்கிறது. நம்மளை பொறுத்தளவு கரெக்டாக முடிச்சிடணுங்க. அதான் எப்பயுமே 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் 138 926 இதுதான். நாளைக்கு கவனமாக ப்ளே பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு எதுவும் கெஸ்ஸிங் உங்களுக்கு தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்போனாலும் கமெண்ட் பண்ண. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் இந்த கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம், யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா ஸ்டேட் லாட்டரி கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். டிஸ்க்ளைமர்: ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வீடியோஸ் ஒன்லி. ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி, நாட் ஃபார் பெட்டிங் அண்ட் கேம்லிங். எங்கும் இதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு எவ்விதமான பெட்டிங்கும் கேம்லிங்கும் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் டுடே ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். நம்மளோட நிறைகள் குறைகள் எதுவும் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.